அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனம். என்ன அல்லாஹ் அதில் சொல்லுகிறான்? அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். என்ன அல்லாஹ் அதில் சொல்றான்னு சொன்னா, நாளைய மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் பலதரப்பட்ட முறையில் அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரணைக்காக அல்லாஹ் எழுப்புவான். அப்படி எழுப்பும்போது சில மக்கள் பைத்தியங்களாக எழும்புவார்கள், சில மக்கள் தான் யாருன்னே உணராம எழுப்புவாங்க, ஷைத்தானால தீண்டப்பட்டு எழுப்பப்படுவாங்க. அப்ப அந்த மாதிரியான நிலையில இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லும்போது, அவர் என்ன செஞ்சிருப்பாங்க? உலகத்துல வட்டி வாங்கி கொடுக்கல் வாங்கலுக்கு வச்சிருப்பாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பெரும்பாவங்கள் சொல்லி எச்சரிக்கிறது. அந்த பாவங்கள் பக்கம் நீங்க போகவே கூடாது, அந்த பாவங்கள் பக்கம் நீங்க போனீங்கன்னா அது பெரிய அதாபம் உங்களுக்கு உண்டாக்கிறோம். அந்த அடிப்படையில உள்ள ஒரு பாவம் தான் வட்டி என்பது. இதுல விரிவாகவே ஒரு டாபிக்கை நம்ம இன்ஷால்லா பேசுவோம். ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட இந்த வட்டிங்கிறது ஒரு பெரிய பாவம் இல்ல, பரவாயில்ல, அதெல்லாம் அந்த காலத்துக்கு உள்ளது, இந்த காலத்துல எல்லாமே வட்டி சம்பந்தப்பட்டதான் இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கு ஏற்பட்டுருச்சு. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாக பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலர் ரிபா வ மூக்கிலஹு, அதான் வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்கிறவன் அதை சாப்பிடுறவன் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது. பெருமானாரும் சபிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அதாவது சாபம் என்றால் எவ்வளவு பெரிய விளைவது, மறுமையில் இவர்களால் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது. ஆக இன்னைக்கு பேங்கின் மூலமாக, மற்ற வியாபாரத்தின் மூலமாக, மற்ற லோன்கள் மூலமாக எல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த வட்டியில போய் முழுகக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நாளைய மறுமையினுடைய நாளில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட மக்களாக இவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பை இவர்கள் அடைவார்கள். இவர்கள் சாப்பிடுவதெல்லாம் வட்டியினுடைய காசை சாப்பிடுறான் பாருங்க, இதெல்லாம் நெருப்பு கங்கையே இவர்கள் சாப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். இப்படியான இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக தவிர்த்து இருக்க செய்ய வேண்டும். அல்லாஹ்வை போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.